வங்கி தேர்வு படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நாளை கழிச்சு எக்ஸாம் எழுத போகிறீங்க. எழுதுறதுக்கு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா அதாவது இது நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஏன்னா அடுத்த ஆளுக்கு வேலை பார்த்தா கூட ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வேலை பார்ப்போம். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நமக்கே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனால ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸாம் காலுக்கு போகும்போது இப்போ நமக்கு உங்களுக்கு சனிக்கிழமை எக்ஸாம், இப்போ வெள்ளிக்கிழமையே எக்ஸாம் சென்டர் எங்கன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிடுங்க. இப்போ விவேகானந்தா ஸ்கூல்னு இருக்கும், ஒரு சிட்டிக்குள்ளேயே அது மாதிரி 2 ஸ்கூல் இருக்கும். அப்போ நம்ம மாற்றி போயிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க. அப்புறம் என்னென்ன தேவைங்கிறத பார்க்குறோம் எக்ஸாம் அன்னைக்கு. இப்போ டாக்குமெண்ட் அவன் என்ன கேட்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸுடைய ஹால் லெட்டர் கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க, மெயின்ஸுடைய ஹால் லெட்டர் கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஐடி ப்ரூஃப், ஏன்னா அது ஐடி ப்ரூஃபில் ஜெராக்ஸு ஒரிஜினல். அப்புறம் வாட்டர் கேன் வச்சுக்கிடுங்க, டிரான்ஸ்பரண்டான ஒரு வாட்டர் கேன் வச்சுக்கிடுங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. எனர்ஜி லெவல் குறையாமல் இருக்கணும். அதனால் காலைல நல்லா ஃபுட்டு சாப்பிட்டு போயிருங்க. ரொம்ப சாப்பிட வேண்டாம், ஓரளவுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவீங்க. எனர்ஜி லெவல் குறைஞ்சிடக்கூடாது. இது போக நமக்கு இதில் என்ன கொண்டு போகிறோன்னா 3 ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் ஏன்னா இதாகிடக்கூடாது. டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறம் ரீச் ஆன் டைம், அந்த டைமுக்கு ரீச் ஆகணும். ரீச் ஆன் டைம், ஏன்னா எக்ஸாமுக்கு தான் கடுமையாக படிச்சுட்ருக்கோம். அந்த டைம் கரெக்டாக ரீச் ஆகிடுங்க. சென்டர் குழப்பமாக இருக்கும், ஏதாட்டும் ஒன்று இருக்கும், டிலே பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் உட்காந்து படிக்கும். அந்த டைம் மார்னிங் ஷிஃப்ட்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 7:30, 7:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம். நீங்கள் ஒரு 7:15க்கு உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அப்புறம் எக்ஸாம் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நமக்கு 8:25 ஹேண்ட் ரைட்டிங் சாம்பிள் எக்ஸாம் ஸ்டார்ட் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 11:10க்கு முடியுது. அப்போ 2 மணி நேரம் 40 நிமிஷம், ஏன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் நடக்குது. இதே ஈவினிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம்னா என்னென்னா 1:30, அப்போ ஒரு 1:15க்கு ரீச் ஆயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 5:10க்கு முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டு போயிடணும். இப்போ காலையிலேயே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுருங்களேன், இப்போ காலைல போகிறவங்களும் பிரச்சனை கிடையாது, மற்ற போகிறவங்க சாயந்தரம் ட்ரை ஆகிடக்கூடாது. அதனால் ரீச் ஆன் டைம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டான டைம் போயிருங்க. எதுவுமே அதில் நீங்கள் முன்னக்கூட்டியே போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடக்கூடாது, ஏதோ ஒரு தடங்கள் எதுவும் வந்துடக்கூடாது. நீங்கள் முன்னக்கூட்டியே ஆட்டோ பிடிக்கிங்களா, ஏதோ வாட்டவர் என்னன்னாலும் ஓகே, நீங்கள் போய் 15 மினிட்ஸ்க்கு முன்னக்கூட்டி போய் ரீச் ஆயிருங்க. கண்டிப்பாக ஒரு அரை வயிற்றுக்காட்டி சாப்பிட்டு போயிருங்க. அது மாதிரி எக்ஸாம் போகும்போது டோன்ட் டிஸ்கஸ் பிஃபோர் எக்ஸாம். எக்ஸாமுக்கு முன்னக்கூட்டி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கேன், நான் மேக்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே மறந்த மாதிரி தான் இருக்கும். டிஸ்கஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு பயம்தான் கூட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக மற்றவங்கள கூட நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த எக்ஸாம் போகும்போது யாரையுமே பார்க்கக்கூடாது. யாரை பார்த்தா நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவங்களாம் படித்த மாதிரி இருக்கும், நம்ம படிக்காத மாதிரி தெரியும். அதனால் யாரையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் டிஸ்கஸும் பண்ணக்கூடாது. அந்த டிஸ்கஸ் பண்ணால் கூட உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். பரீட்சை எழுதி முடிச்சுட்டு தான் எதுனாலும் பண்ணணும். ஆனால் காலையில் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபோக்கஸ் எக்ஸாம் மட்டும் தான் இருக்கணும். ஆனால் எக்ஸாம் நோட்டி டிஸ்கஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக பதட்டம் வந்துடும். டோன்ட் பேனிக். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வரும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துன்னு வச்சுருங்களேன், ரொம்ப பதட்டம் உருவாயிடும். அதனால் பதறவே கூடாது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது நம்மளாம் ஒரு தைரியமான ஆட்கள், பதறவே கூடாது. ஆனால் எக்காரணத்தோடு பதட்டம் அடைஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ரிப்ரேஷன் இருக்கோ அந்த டைப் ஆஃப் ப்ரிப்ரேஷன் நீங்கள் தான் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சி எக்ஸாம் போய் எழுதிட்டு வாங்க. ஏன்னா அதாவது பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். இந்த எக்ஸாம் நம்ம சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கட்ஸ் தான். நமக்கு எக்ஸாமை நீங்கள் பேங்க் எக்ஸாம் சேர்ந்து படித்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சது நமக்கு ஒரு கட்ஸ் தான். எல்லோரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் காலேஜில் நிறைய பேர் படிச்சுப்பாங்க, எல்லோரும் செலக்ட் பண்ண மாட்டேங்காங்க. அப்போ இங்கே என்ன நமக்கு தேவைன்னா க்ரோத் மைண்ட் செட் வேணும். நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக வேணும். செல்ஃப் டவுட் வந்துட்டுன்னு வச்சுருங்களேன், நமக்கு கஷ்டமாயிரும். அதனால் செல்ஃப் டவுட்டுங்கிறது வரவே கூடாது. அப்போ பயப்படவே கூடாது. ஏன்னா படிச்சிருக்கோம், போய் எக்ஸாம் எழுத போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா பயந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி முந்தின நாள் வெள்ளிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கே நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுங்க, நல்லா தூங்கிடுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் தூங்காமல் உட்காந்து ரிவிஷன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். மறுநாள் பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக தூக்கம் தேவை. நான்லாம் பரீட்சை எழுதும்போது முதல்ல நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன்.
அப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்து ரெகுலராக நம்ம வேலையை பார்த்துருக்கோம். காலைல வச்சு ரிவிஷன் கூட எல்லாம் தேவையில்லை, ஃப்ரீயாக போகிறோம். மைண்ட் வந்து எப்படின்னா ஓவர் 360 டிகிரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் சப்ஜெக்ட் காலைல உட்காந்து பார்த்துட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும்தான் அங்கே போய் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 360 டிகிரியில் திங்க் பண்ணுற ஐடியா கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக நைட் நல்லா ஸ்லீப், ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுங்க. அடுத்தது பரீட்சை போட போகிறீங்க. மேக்ஸில் நான் 35 போடணும், ரீசனிங்கில் நான் 35 போடணும், இங்கிலீஷ் இவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு எந்தவித டார்கெட்டும் செட் பண்ணாதீங்க. டோன்ட் ஹேவ் எனி டார்கெட். நம்மளை பொறுத்த வரைக்கும் 50% கரெக்டாக அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும், அதாவது சேஃப் அட்டம்ப்ட்டு. ஏன்னா சேஃப் அட்டம்ப்டை தாண்டினா மட்டும்தான் மேலே உள்ளே போகணும். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக நான் இவ்வளோத்துக்கு இவ்வளோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அடிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா மைனஸில் போயிடும். அதனால் வந்து நம்மளுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, இவ்வளோ போட நினைக்காதீங்க. அங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அங்கே தான் ஒர்க் ஆக போகுது. நீங்கள் கொஷினை பார்த்த உடனே ஈஸியாக இருந்தால் கொஞ்சம் ஏறி போங்க, டஃப்பாக இருந்தால் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணி நின்றுருங்க, இவ்வளோதான். அதனால் இவ்வளோ டார்கெட்னு முதலே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, எக்ஸாம் சென்டரில் வச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் என்னென்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ணிடுங்க. நம்ம ஒரு 8 மாதம் 8 பக்கமாக ஒரு 8 மாதம் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ளஸ் நீங்கள் என்னென்ன இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷனை ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க, அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இங்கிலீஷ்க்கும் வேட் போர் படிச்சிங்கன்னா அதையும் சேர்த்து பாட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கிப் பண்ண தெரியணும், அதான் முக்கியம். அப்புறம் அந்த ஸ்கிப்பு இன்னொரு மீனிங் என்னென்னா, கொஸ்டினை செலக்ட் பண்ண தெரியணும், எதை அட்டன் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும். இதுதாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், இது நம்மளால் போட முடியாது, நமக்கு தெரியும், அது தொடவே கூடாது. வாசித்துட்டு விட்டிங்கன்னா டைமும் சேர்ந்து போயிடும். அப்போ வாசிக்க முன்னாடி இது வரான்னு சொல்லி விட்டுறணும். அதுமாதிரி நம்ம போல்டாக இருப்போம் சில சாப்டரில், அதை டக்குன்னு அட்டன் பண்ணணும். அப்போ இந்த இடமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே அதான். ஏன்னா எதை ஸ்கிப் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டாக செட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும். 2வது ரவுண்ட் இருந்தால் வந்தால் போட போகிறோம், இல்லைன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வச்சுருப்பான். அப்போ உங்களுக்கு ஸ்பீடு தான் முக்கியம். நம்ம காம்படிட்டிவ் இந்த பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவைன்னா ஸ்பீடும் அக்யூரசி மட்டும்தான் தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அதான் டோன்ட் ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் கொஸ்டின். மொதல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்படியே உங்களோட டைமை வந்து பழி வாங்குறதுக்குன்னு செட் பண்ணுவாங்க. ஒரு 10 போட்டிருப்போம், 11வது பழி வாங்கும். ஒரு 20 போட்டு நினைப்போம், 21வது பழி வாங்கும். அந்த கொஸ்டின் வந்து டப்புன்னு ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸ்கிப் பண்ண தெரியணும். பிறகு சில கொஷின் வந்து நீங்கள் வந்து ஈகோலாம் பார்க்கக்கூடாது. இப்போ நான் ஒரு எக்ஸாமில் நடந்ததை சொல்கிறேன். ஆக்சுவலாக மேக்ஸ் ஓரளவு போடுவேனா, போடும்போது எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஏன்னா ஒரு நம்பர் சீரிஸ் தான், 1 9 52 94 நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறான். இதை நான் ஒரு 10 நிமிஷமாக உட்காந்துட்டேன். என்னடா நம்பர் சீரிஸ் நம்ம பயங்கரமாக போடுவோம், நமக்கு ஏன் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் கடைசி வரை போடலை. இந்த இடத்துல ஈகோலாம் கிடையாது. ஏன்னா ஈயை தட்டி விட்டு அடுத்த கொஸ்டின் நவுண்டுறணும். வெளியே வந்து பார்த்தா சாதாரண லாஜிக். இது 1 ஸ்கொயரு, இது 3 ஸ்கொயரு, இது 5 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு, அடுத்த 9 ஸ்கொயரு. ஸ்கொயர் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு மாற்றி போட்டிருக்காங்க. அப்போ 5 ஸ்கொயர்னா 25 மாற்றி போட்டால் 52, 7 ஸ்கொயர்னா 49 மாற்றி போட்டால் 94, 9 ஸ்கொயருங்கிறது 81 18. இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு இலை நின்றக்கூடாது. நின்றுட்டா டப்புன்னு தப்பி ஓடிடணும். ஏன்னா அடுத்தது பிக்கிங் ரைட் செட் ஆஃப் கொஸ்டின். இதை தான் இங்கே சொன்னேன் அவங்கள்ட்ட. செலக்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஈஸியான கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகணும், கஷ்டமான கொஸ்டினை போட்டுட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது எக்ஸாம் காலில் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்விஜுவல்கிட்ட போய் டவுட்டு கேட்குறது வைக்கிறது, அவங்க நம்ம டைம் எடுக்கிறது, நம்ம அவங்க டைம் எடுக்கிறது, அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது, அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய டார்கெட் எக்ஸாம் மட்டும் தான். அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் எப்படி அந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அதுதான் இருக்கணுமே தவிர அங்கே போய் தெரிஞ்சவங்க பக்கத்தில் உட்காந்து அவன்கிட்ட பேசுறது வைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. ரஃப் சீட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரஃப் சீட்டில் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போடுங்க, அக்யூரேசி மெயின்டைன் பண்ணிடுங்க. என்ன கெஸ்ஸிங்கில் போட்டுறாதீங்க. ஈஸியான கொஸ்டின் மட்டும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், எந்த சாப்டராக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும். ஏன்னா ஜிஎஸ்சில் மட்டும் ஜென்ரல் நாலேஜில் மட்டும் 100% தெரிஞ்சதை போடுங்க. ஏன்னா ஜெனரல் நாலேஜில் 100% தெரிஞ்சதை ஃபஸ்ட் ரவுண்டு போடுங்க. பிறகு தெரியாத கொஸ்டின் இருக்குன்னு வச்சுருங்களேன், ஆப்ஷனில் ஒரு 3 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், மிச்சம் 2 இருக்கும் திஸ் ஆர் தட். அதை வந்து கொஞ்சம் கால்குலேட்டட் கெஸ்ஸு போடுங்க, சும்மா கெஸ்ஸிங். இது அந்த ஆப்ஷனை போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். மேக்ஸிமம் அக்யூரேசி தான். ஜென்ரல் நாலேஜில் ஆப்ஷனில் 3 தட்டி விட்டா 2 இருக்குன்னா கால்குலேட்டிங் கெஸ்ஸில் நமக்கு 50% ரைட்டாக வாய்ப்பு இருக்குது. நமக்கு 1/4 தான் நெகட்டிவ் மார்க். அப்போ 25 ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது 25% அதில் கூட வர்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது
எதுவுமே ஓவர் டிஸ்கஸ், ஒரே இடத்துல உட்காந்துடாதீங்க, ஓவர் அனலைசிங் பண்ணாதீங்க. பேப்பர் இப்படி கேட்டிருப்போம், அப்படி பேப்பர் கொஸ்டின் எடுத்தோடனே சந்தேகப்பட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டுங்க. எக்ஸாம் முக்கியமானது. ரெண்டாவது, நீங்கள் அட்டன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து ஆப்டிடியூடில் மேக்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுருங்களேன். மேக்ஸ் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்னென்னா ஸ்பீடு, ரெண்டையும் மறந்துடாதீங்க, அண்ட் அக்யூரேசி. அவன் ஈஸியான கொஸ்டினாக போடணும். அவன் என்ன இருக்குன்னா, ஒரு 5 கணக்கு போட்டிங்கன்னா 5ல் 1 மாடரேட்டாக இருக்கும், 1 டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிடுங்க, ஈஸியை மட்டும் போடுங்க. அப்போது உங்களுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் என்னவா இருக்கலாம் கேட்டிங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் இருந்தால் சிம்பிளிஃபிகேஷனை போடுங்க, அல்லது அப்ராக்சிமேட் வேல்யூ. சிம்பிளிஃபிகேஷன்னா அப்ராக்சிமேட் தான் மெயினாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ராக்சிமேட்டை போடுறோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருந்தால் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை போடுறோம். ஏன்னா இதுலேயுமே 5க்கு 5 போடணும்னு நினைக்காதீங்க, 3 போட்டால் போதும், ஈஸியானது மட்டும் போடுங்க. அப்புறம் நம்பர் சீரிஸ், ஆனால் அநேகமாக ராங் நம்பர் தான் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மட்டும் அட்டன் பண்ணணும். எப்படியும் டிஃப்ரென்ஸ் வச்சு ஒன்று கேட்பான், அந்த நம்மளுடைய லாஜிக் டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்குறோம், ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் வச்சு பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பர் வச்சு கேட்கும். இந்த லாஜிக்கில் மாட்டுதான்னு பாருங்கள், இல்லைன்னா விட்டுறணும். இது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம டிஐ வந்து பார்த்தா தெரியும், ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி பார்த்தா நமக்கு தெரியும். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம எங்கே போகிறோன்னா, ரெண்டாவது பார்ட்டை நம்ம என்ன போகிறோம் கேட்டிங்கன்னா, நமக்கு அர்த்தமெட்டிக் போகிறோம். ரெண்டாவது அர்த்தமெட்டிக் போகிறோம். அதில் குவான்டிடேட்டிவ் 1, குவான்டிடேட்டிவ் 2, அதுலேயும் செலக்டிவாக சிம்பிளாக இருக்கும், அதை அட்டன் பண்ணுறோம். அதில் நமக்கு வந்து டேட்டா சஃபிஷியன்சி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன மூணாவது ரவுண்ட் என்னன்னா டிஏல போகிறோம். டிஏலையுமே நீங்கள் வந்து ஒரு 3 அட்டன் பண்ணால் போதும். ஒரு 5 இதில் ஒரு கொஸ்டினில் 5 இருக்குன்னா 3 அட்டன் பண்ணால் போதும். எப்படி நமக்கு ரேஷியோ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம், பர்சன்டேஜ் வச்சு கேட்க போகிறோம், ஆவரேஜ் வச்சு கூட, அதை மட்டும் செலக்டிவ் அட்டன் மட்டும் போயிடும். டஃப்னஸ்ஸும் தொட்டக்கூடாது. அதுமாதிரி கேஸ்லெட்டு அதை மாதிரி தான் சிம்பிளாக எல்லாத்தையும் அட்டன் பண்ண நினைக்காங்க. நமக்கு ஒரு தெரியும், இப்போ முதல் எடுத்தோன்னே இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டில் வரோம், அடுத்து அர்த்தமெட்டிக் பார்ட் வரும். இது நீங்கள் என்ன ஆங்கிளில் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அந்த ஆங்கிளில் போங்க. இது வந்து சிம்பிளாக ஒரு மெத்தடுக்கான்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எரர் சின்ன இதாக போங்க. எரர் டிடெக்ஷன் இருந்தால் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ட் ஸ்வாப் இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸ் இருந்தால் அட்டன் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேர்டு யூசேஜ் இருந்தனா அந்த மாதிரி இதை வந்து அட்டன் பண்ணுங்க. மூணாவது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு வாங்க, பேரா ஜம்பிளுக்கு வாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சிலவங்க பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஓடிடலாம். நீங்கள் என்ன ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அந்த ஃபார்மெட்டில் ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன, ஃபஸ்ட்டு இந்த மிஸ்லினியஸ் டாப்பிக்கில் சின்ன கணக்காக இருக்கும், அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஏன்னா கோடட், இன்இக்வாலிட்டி, சின்ன சிலாகிசம், டிஸ்டன்ஸ் டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆல்ஃபா நியூமெரிக்கு, கோடிங் டிகோடிங், இதெல்லாம் பார்க்குறோம். பசில்ஸ் எப்படி நமக்கு அதான் நிறைய கேட்பாங்க. அதில் இல்லாட்டி உட்காந்துடாதீங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வேலையே இருக்குது. டைம் எடுத்து விட்டுறக்கூடாது. நம்ம அதுக்கு கடைசியாக கிரிட்டிக்கல் ரீசனிங் வரும், அதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் நம்ம பழகிருப்போம், அதை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தாவே போதும். இப்போ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன ப்ராக்டிஸில் ஃபாலோ பண்ணீங்களோ அந்த ப்ராக்டிஸை அப்ளை பண்ணுங்கள். கான்ஃபிடெண்ட்டாக போங்க. ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை நம்ம நம்பி படிக்கிறோம், கண்டிப்பாக அதுவும் நம்மளை தூக்கி தான் விடும், நம்மளை கீழெல்லாம் தள்ளி விடாது. அதனால் நீங்கள் நம்பி படிக்கிங்க. லாஸ்ட் டைம் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிடுங்க. இந்த சளி கிளி பிடிக்காமல் ஹைஜீனிக் ஃபுட்டாக எடுங்க. நல்லா தைரியமாக போங்க, கான்ஃபிடென்ட்டாக போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ.